காய்ஸ், எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. ஓகேங்களா, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. திரும்பியும் மேட்ச்சுக்கு ஹேக்கர் வந்துட்டான். மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மேட்ச் தான் ஹேக்கர் வந்த மேட்ச். இல்லை, இது இல்லை ப்ரோ, இல்லை சாரி, இது இல்லை, இன்னொரு மேட்ச். ஓகேங்களா, இந்த மேட்ச் தான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த மேட்ச் தான். அவன் எங்களை பார்த்தீங்கன்னா அடிக்கவே விடலை பார்த்துக்கோங்க. 2 ரவுண்டு நல்லா தான் ஆடினான். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டுலாம் நான் ஜெயிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 2 ரவுண்டு பார்க்குறேங்க. எவன் ஹேக்கர்னா அந்த அபி எஃப்எஃப், அவன் தான் ஹேக்கர். ஓகேங்களா, அபி எஃப்எஃப் தான் ஹேக்கர். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அவன் அடிக்கிறது பாருங்கள். அடிச்சிட்டாரா எங்கள்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் அந்த அபிஎஃப்எஃப் அடிச்சிட்டாரு. அவ்வளோதான், இவன் என்ன அடிச்சிட்டான் அபிஎஃப்எஃப். நான் இது கூட எதுவுமே பொருட்படுத்தலை. அவன் ஏதோ பிளேயர்னு விட்டான் பாருங்கள். அங்கே அடிப்பான், இப்போ அடிச்சுட்டே இருப்பான், இவனையும் அடிச்சிருவான். இப்போ அந்த அபிஎஃப்எஃப் அடிப்பான் பாருங்கள். அவ்வளோதான், அபிஎஃப்எஃப் போட்டான். எத்தனை கில் அடிச்சிருக்கான்? 3 கில்லு. ஓகேங்களா, இப்போ கூட நார்மலாக தான் ஆடுறான்னு நினச்சிக்கிட்டோம் நாங்கள். ஓகேங்களா, இப்போ கூட நார்மலாக தான் ஆடுறான். சரி, ஆட்டும் அப்படின்னு பார்த்துட்டு விட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒருத்தங்க அள்ளி, 2வது வேலி. அவ்வளோ, இப்போ போடுங்க, இப்போ போட்டுருவோம் அவனை. இப்போ போட்டுருவோம் அந்த பிஎஃப்எஃப் போட்டுருவோம். அவன் அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, இவன் இல்லை, பிரைம் ஒரு இவன் இருக்கான். ஓகேங்களா, நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இவனுக்கு 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த பிஎஃப்எஃப்பும் அவனும் வண்டி தான் இருப்பாங்க. இப்போ நான் அப்படியே போய்ட்டு கவர் பண்ணிட்டு அப்படியே இருப்பேன். என் ஃப்ரெண்டு அபிஎஃப்எஃப்பும் முடிச்சிடுவான். இந்த ஏறு அவனை அடிச்சிடுவேன். இப்போ தான் அவன் காட்ட ஆரம்பிப்பான் ஹேக்கர் தனத்தை. பாருங்கள், இப்போ தான் அவன் ஹேக்கர் தனத்தையே காமிப்பான். நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ பாருங்கள், இல்லை நாங்கள் வந்துட்டு ஒன்றா தான் நிற்போம் பாருங்கள். இப்போ வெளில போன உடனே ஒருத்தருக்கு அடி விழும். அவள் அடி வந்துச்சா, 3 பேருக்கு அடி, எனக்கும் ஒருத்தருக்கும். அப்புறம் பாருங்கள் 3 பேருக்கும் அடி, ஒரே நேரத்துலேயே அடி, நட்டுன்னு. இப்போ பாருங்கள், நான் இங்கே வெளில போய் கவரில் தான் நிற்பேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். வெளில போனால் சறுக்குன்னு ஓட்டனா கவர்லேயே நிற்கிறேன். டப்புன்னு இங்கே ஒரு அடி, அதுவும் என்ன அடி அங்கே பாருங்கள். அவ்வளோதான், ஏஸ் அடித்து முடிச்சிட்டான். ஜோஜோ யாரா இவன், ப்ரோ பிளேயரா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா தான் சொல்கிறாங்க ஹேக்கர்ரா அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஐயோ ஹேக்கர்னா கவரில் இருங்கயான்றேன். எல்லாருமே தான் கவரில் இருந்தோம். ஓகேங்களா, எல்லாருமே கவரில் இருந்தோம். எல்லாரையும் போட்டான். லாஸ்ட்டில் ஒருத்தர் இருப்பார், அவர் எப்படி போடுவான்னு மட்டும் பாருங்களேன். அவ்வளோதான், அவ முடிச்சிட்டேன். இவர் தான் லாஸ்ட்டு. நான் சொல்லிட்டேன், நீங்கள் வந்துட்டு எதுலேயும் போய் வெளில தலையை காட்டாதீங்க. ஜோன் வந்தாலும் செத்துருங்க, ஜோனில் செத்துருங்க அப்படின்னு. அவங்க பின்னாடி அடிச்சிட்ருக்கான், தெரிஞ்சாங்களா அவங்களுக்கு? அந்த ரெட் மார்க் அந்த மேப்பில் பாருங்கள், அடிச்சுனே இருப்பான். இப்போ பாருங்கள் வெளில போவான். இந்த மாதிரிலாம் யாருன்னா அடிக்க முடியுமா சொல்லுங்கள்? இங்கே பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. இதுலேயும் பாருங்கள், அவன் 10 கில்லு, எவ்வளோ டேமேஜ் பாருங்கள். ஐயோ, என்னால் முடியலங்க, சத்தியமாக முடியலை. ஹேக்கர் ஏன் இந்த கரீனாக்காரன் எனக்கு மட்டும் ஏன், எங்களோட ஸ்குவாடுக்கு மட்டும் ஏன் இந்த ஹேக்கரை அமுச்சு விட்றானே எனக்கு தெரில. நினச்சா எனக்கு காண்டாக தான் இருக்குது. போன வாட்டி ட்ரைனிங்கில் வந்தான், அதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி வந்தான். ஓகேங்களா, இப்போ தான் மேட்ச் ஆடி முடித்தேன், அதுக்குள்ளேயே வந்துட்டான். ஓகேங்களா, பாருங்க, நான் சொல்லுவேன் ப்ரோ ஹேக்கர் இருக்கான், நம்ம கவர்லேயே இருப்போம், அவன் வந்தால் அடிப்போம், உழலைனா பார்த்துக்கலாம் ப்ரோ அப்படின்ட்டேன். சாரி, இப்போ வந்துச்சு பாருங்கள். 2 பேர் ஆஃப்லைன்லையா, சூப்பர்யா செம்மையானுவேன். ஒருத்தனை போட்டுருவான் டப்புன்னு.
பாருங்கள் பின்னாடி வருவான். இப்போ எப்படி என்ன போடுவான்னு மட்டும் பாருங்கள். பின்னாடி பாரு சுபாஷ், பின்னாடி பாரு சுபாஷ், ஃப்ரெண்ட் சுபாஷ் பாடுறா பின்னாடி. போடுங்க, போடு, முடிஞ்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி எதனா கெட்ட விஷயம் ஃப்ரீ ஃபயரில் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி 29ஆம் தேதி வந்துட்டு மேஜிக் க்யூபோட பண்டில்ஸ்லாம் விட்றாங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா, பார்த்துக்கலாம் அப்போது. ஓகேங்களா, பாய் கைஸ். இதுதான் இந்த வீடியோ. இது ஒரு சோகமான வீடியோ, என்னால் பேசக்கூட முடியலை. நான் போகிறேன். பாய் பாய்.